கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 6வது வசனம். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைப்பேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் பல நன்மைகளுக்காக காத்திருக்கிறீர்கள். அவைகளில் தாமதங்களும் தடைகளும் வந்து வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் உரிமை கொண்டாடாதபடிக்கும் போராட்டங்களும் விரக்தியும் சோர்வுகளும் இடையிடையே வருகிறபடியினால் விசுவாசத்தில் சோர்ந்து போய் காணப்படுகிறவர்களும் முயற்சிகளை கைவிட்டவர்களும் முடியாது என்று ஒதுங்கினவர்களும் அநேகர் இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தரின் வார்த்தை உங்களுக்காக நேராய் கடந்து வருகிறது. உங்களுக்கு நன்மை உண்டாக நன்மை செய்யும்படிக்கு தம்முடைய கண்களை உங்கள் மேல் பதிய வைக்கின்றார். நீண்ட நாட்களான உங்களின் ஜெபங்கள், கண்ணீர்கள், காத்திருப்புகளை கர்த்தர் தம் கண்களால் கூர்ந்து கவனித்து அதற்கான பதிலை இன்றைக்கு தரும்படி அவர் தீவிரித்து புறப்பட்டிருக்கின்றார். உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன் என்கின்றார். ஆகவே வார்த்தையை விசுவாசிங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு செய்த நம்ப முடியாத நன்மைகளை குறித்து தியானிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சமாரியாவிலே காணப்படுகின்ற கொடிய பஞ்சத்தை குறித்து பார்ப்போமானால், மனிதனை மனிதன் கொன்று சாப்பிடுகிற நிலை உண்டாயிருந்தது. அப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் அங்கிருந்த 4 குஷ்டரோகிகளின் நிலையை பார்க்கையில், அவர்கள் அக்கால சட்டத்தின்படி குஷ்டரோகிகள் என்பவர்கள் தீட்டுள்ளவர்கள் என்றும் அவர்கள் ஊருக்குள்ளே வருவதற்கு தடை பண்ணப்பட்டவர்கள், அவர்களின் இருப்பிடமோ ஊருக்கு கடைக்கோடியில் ஒதுக்குப்புறமாக இருக்க வேண்டியவர்கள். இந்த நிலையில்தான் அவர்களின் வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது அவர்களின் தேசத்தில் பஞ்சம். தாங்கள் இருக்கிற இடத்திலோ சாப்பாட்டிற்கு வழி இல்லை. பட்டணத்திற்குள் சென்றால் பஞ்சத்தினால், மக்களின் கோபத்தினால் செத்து விடுவோம். சீரியருடைய இராணுவத்திடம் சென்று ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்றால் அங்கேயும் உயிரோடே வைக்க மாட்டார்கள், கொன்று விடுவார்கள். இந்த சூழ்நிலையில் வேறு வழியின்றி சீரிய இராணுவத்தின் கூடாரங்களை நோக்கி செல்கிறார்கள். செத்தாலும் சாவோம், அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைப்போம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாய் கடந்து போகிறதை கர்த்தரின் கண்கள் அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் பக்கமாக திரும்பினது. விளைவு சீரியரின் இராணுவத்தினருக்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினார். இதை கேட்ட இராணுவத்தினர் தமக்கு எதிராய் பெருந்திரளான இராணுவ கூட்டம் வருகிறது என்று எண்ணி தாம் தப்பி பிழைத்தால் போதும் என்றபடி தங்களின் உடைமைகளை, ஏராளமான கழுதைகள், குதிரைகள், வெள்ளி, பொன் வஸ்திரங்கள் போன்றவற்றை விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள். குஷ்டரோகிகளோ இவைகள் எதுவும் அறியாதபடியினால் அங்கிருந்த செல்வங்களை எடுத்துக்கொண்டும் நன்கு புசித்து குடித்து திருப்தி அடைந்தார்கள் என்று வாசித்தருகின்றோம். சாவோம் என்று இருந்தவர்களின் மேல் கர்த்தரின் கண்கள் நன்மையானதை செய்யும்படி அவர்களை நோக்கி பார்த்தமையினால் சௌரியவான்களானார்கள். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்விலும் கூட பல சூழ்நிலைகள் நெருக்கி ஏவுகிறபடியினால் எந்த பக்கமும் தப்பித்துக் கொள்ள வழி இல்லாமலும் தைரியமாய் எதிர்த்து நிற்க முடியாமலும் பலவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள், சாபங்கள், சாவதா பிழைப்பதா என்ற சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் குழப்பத்துடன் விரக்தியுடன் யார் விடுவிப்பார், அவ்வளவுதான் முடிந்தது என்று இருப்பீர்களானால் உங்கள் விசுவாசத்தை தளர விடாதீர்கள். உறுதியாயிருங்கள். காக்கைக்கும் குருவிக்கும் போஷிக்கிற, வாழ வைக்கிற, வழி நடத்துகிற தேவன் உங்களை போஷித்து பாதுகாத்து வழி நடத்துவது எவ்வளவு நிச்சயம் என்பதை விசுவாசியுங்கள். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற எந்த காரியங்கள் ஆனாலும் அவற்றின் தடைகளை விலக்கி ஓடச் செய்து அவற்றின் நன்மை உண்டாகும்படி உங்கள் மேல் தம் கண்களை வைத்து நல்ல பதிலை தந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தைகளை விசுவாசியுங்கள், நன்மைகளை கண்டு ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும்
விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அப்போஸ்தலர் 6:8. பிரியமானவர்களே, ஆதி அப்போஸ்தலரின் காலத்தில் ஸ்தேவான் பந்தி விசாரணையின் ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டு அவன் மூலமாக தேவன் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்ற அந்நாட்களில் யூத மதத்தை சேர்ந்தவர்கள் அவனுக்கு எதிராக எழும்பி அவன் மேல் பொய் சாட்சி சொல்லி அவனை ஆலோசனை சங்கத்தின் முன்பாக நிறுத்தி இறுதியில் கல்லெறிந்து கொண்டார்கள். தனது மரண நிமிடத்திலும் கூட அவன் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தான். மரண வேதனை கொடிய உபத்திரவத்தின் மத்தியிலும் தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக அவனால் எப்படி ஜெபிக்க முடிந்தது? இயேசுவின் சுவிசேஷத்திற்காக தன் உயிரையே ஒப்பு கொடுக்கும்படியான பலன் அவனுக்கு எங்கிருந்து வந்தது? அது மட்டுமல்ல, தேவனுடைய காரியங்களை ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக ஞானத்தோடும் தைரியத்தோடும் நேர்த்தியாகவும் எடுத்துரைக்கக்கூடிய ஞானம் அவனுக்கு எவ்வாறு கிடைத்தது? அவனுக்கு ஞானத்தையும் வல்லமையும் தேவையான பலத்தையும் தேவனாகிய கர்த்தர் தகுந்த வேளையில் அருளி செய்தார். பிரியமானவர்களே, இன்று உங்களுக்கு இருக்கும் பலவீனம் என்ன? தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாதபடி நீங்கள் போராடி கொண்டிருக்கும் காரியங்களை குறித்து தேவனிடம் ஜெபியுங்கள். ஸ்தேவானுக்கு அருளப்பட்ட அதே பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களோடும் இருக்கின்றார். நீங்கள் செய்ய வேண்டியவைகளை செய்து முடிக்க தேவையான பலனை அவர் நிச்சயமாக அளிப்பார். ஆகையால் உங்கள் பலவீனத்திலே நிலைத்திருக்காமல் தேவ சித்தத்தை உங்கள் வாழ்வில் நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானோடு இணைந்து செயல்படுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்றைய வேத வார்த்தை, இன்றைய நாளிலும் கர்த்தரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை 2026ஆம் ஆண்டு கர்த்தருடைய அருமையான வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய சமூகத்திலே தேடி வருகிறது. இந்த நாளிலும் லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் இந்த வாக்கு தத்தத்தை யார் யாருக்கு கொடுத்ததென்றால், அங்கே கர்த்தராலே அனுப்பப்பட்ட தூதர் இந்த நாட்களிலே வந்து மரியாளை நோக்கி இப்படியாக பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையா கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாங்கள் இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால், இங்கே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, அங்கே கபிரியேல் என்னும் தூதன் கலிலேயா உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே தாவீதின் வம்சத்தம் ஆகிய யோசேப் என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திலே தேவனாலே அனுப்பப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவனாலே அனுப்பப்படுகிற தூதர்கள் நம்முடைய குடும்பத்திலே நம்மை வந்து இந்த நாட்களிலே சந்திக்க வல்லவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறார். யதாட்சியமாக சில வேளைகளிலே நாங்கள் தூதர்களை சந்தித்திருக்கக்கூடும். ஆனாலும் இந்த நாட்களிலே
அவர்கள் தூதர்கள் என்று இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாதபடி நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் இந்த நாட்களிலே முடக்கப்பட்டு, கண்கள் இன்றைக்கு மறைக்கப்பட்டு இந்த நாட்களில் இருக்கிறதை எங்கே நாங்கள் காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு வாழ்த்துதலை பரத்திலே இருந்து இந்த நாட்களிலே அங்கே தேவனிடத்திலிருந்து கொண்டு வருகிறார்கள். எப்படியாக சொன்னால், வேதம் சொல்லுகிற காரியம், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாட்களிலும் நாங்கள் தேவனிடத்திலே இருந்து இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதைவிட மேலாக இருக்கிறதாம் கர்த்தருடைய அந்த மகத்துவமான கிருபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை இல்லை என்றால் ஒரு மனுஷன் இந்த பூமியிலே இந்த நாட்களிலே சந்தோஷமாக ஒரு சமாதானத்தோடு வாழ முடியாது. அவன் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆஸ்தி உள்ளவனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அவனிடத்திலே எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் இருந்தாலும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது கர்த்தரிடத்திலே இருந்து இந்த நாட்களிலே அவனுக்கு அந்த கிருபைகள் கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிருபை என்ற வார்த்தை இந்த நாட்களில் தூதர்கள் சொல்லுகிற வேளையிலே அவளுக்குள்ளே ஒரு கலக்கம் இந்த நாட்களில் ஏற்படுகிறதை பார்க்கிறோம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையிலே கலங்கி இந்த வார்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஆண்டவர் திடீரென்று தன்னுடைய தூதனை அனுப்பி ஒரு வார்த்தையை சொல்லுகிற வேளையிலே அந்த வார்த்தையை குறித்தே நாங்கள் இந்த நாட்களை சிந்தித்து கொண்டிருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றிருக்கிறாய். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலே கிருபை பெற வேண்டும். தேவனிடத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் கிருபை பெற்றால்தான் இந்த நாட்களிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களிலே நம்மை சூழ்ந்து கொள்ளும். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே, நமக்குள்ளே அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களிலே கடந்து வரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே வேதம் இந்த நாட்களில், ஏனென்றால் அந்த கிருபை, தேவனுடைய கிருபை என்ன செய்யும் என்றால், மறைக்கப்பட்ட சில காரியங்களை, நம்முடைய எதிர்காலத்திலே நடக்க இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவரோடு ஐக்கியப்படுங்கள், அவரோடு பேசுங்கள், அவரோடு இந்த நாட்களை நெருங்கி நடவுங்கள். அங்கே ஆண்டவருடைய கிருபை நமக்குள்ளே பெருகிக்கொள்ளும். இந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களில் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும், ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்குள்ளே தேவனுடைய கிருபை அபரீத விதமாக பெருகும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். கர்த்தர் தானே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.